guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிமை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. வேற ஒரு ஊருக்கு ஸ்டடீஸ்காண்டி வரா. அந்த டைம் அவளுக்கு அவளோட அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவளோட அம்மாவா, இது உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது, ஏன் ஒரு லவ்வர் கிடைச்சா கூட ஆச்சரியம் இல்லைன்றாங்க. நல்ல அம்மா தான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட புது ஸ்கூலுக்காண்டி வரா. எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோ ஆகுறா. அதுக்கப்புறம் அவளோட ஸ்டாஃப் சொன்ன சீட்ல உட்கார்றதுக்காண்டி போறா. அவ உட்காரலான்னு போகும்போது ஜென்ன்ற ஒரு பையனா ஹீரோயின் கிட்ட, இது என்னோட ஃப்ரெண்டு வாவோட சீட்டு, நீலாம் இங்க உட்கார கூடாதுன்ற. அந்த ஸ்டாஃபா இப்போதைக்கு உட்காரட்டுன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த சீட்ல உட்கார்றா. நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அந்த டைமா ஜென் எந்திரிச்சு, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா, எவ்வளவு தைரியம், நான் சொல்லியும் நீ உட்கார்ந்துருக்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினா உட்கார்ந்து அழுவான்னு பார்த்தா எந்திரிச்சு அந்த ஜென்னை லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுறா. அந்த கிளாஸே ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த பொண்ணா ஹீரோயினை பார்த்து நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணா என் பேரு ஹருக்கான்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறா. இப்ப ஹீரோயின் அவ மனசுக்குள்ள என் கூட பழைய ஸ்கூல்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸா இருந்ததில்லன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னோட அம்மா 4 மேரேஜ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களோட புது பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க. அதனாலதான் நான் டோக்கியோ விட்டுட்டு என்னோட அப்பா கூட இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன மாய மந்திரமோ தெரியல, என் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கவங்க அடுத்த நிமிஷமே சண்டை போட்டுட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அகைன் நான் தனி மரம் ஆயிடுவேன்றா. அதனாலதான் ஒரு சேஞ்சுக்காண்டி நான் இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படி அவளோட வீட்டுக்கு நடந்து வரா. அவ வீட்டுக்கிட்ட ஒரு பையன் நாயோட உட்கார்ந்து ஹீரோனோட அப்பா கூட பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயினும் அங்க வரா. அவளோட அப்பாவா, இவன் பேரு வாவோ, இவன் நம்மளோட நெய்பர் தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ தராரு. நெக்ஸ்ட் ஹீரோயினும் வாவோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா வாவோ பார்த்து, நீ சாக்ஸ் போடலையா, ரொம்பவே குளிருது, உனக்கு குளிர் பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க ஜென் வரா. அவனை பார்த்த ஹீரோயினா, ஆத்தாடி இவனான்னு சொல்லி ஒளிஞ்சுக்கிறா. ஜென்னா ஹீரோயினை பார்த்து, நீ என்ன இங்கன்னு சொல்ல. ஹீரோயினா, இது என்னோட வீடுதான்றா. அதுக்கப்புறம் ஜென்னா வாவோ கிட்ட, சரி வா நம்ம போலான்னு சொல்லி அவனை கூப்பிடுறான். வாவா சரி ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினும் அவனை கூப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமா பாய்னு சொல்லிட்டு இருக்கா. ஜென்னுக்கு வாவோவை ரொம்பவே பிடிக்கும். அவனை ரொம்பவே கேர் பண்ணிப்பான். இப்ப ஹீரோயின் அவ மனசுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு தோணுதுன்னு சொல்லி நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் ஹருக்காவும் பேசிட்டே போறாங்க. ஹருக்காவா, ஜென்னுக்கும் வாவுக்கும் நடுவுல யாருமே வந்ததில்ல, நீ தான் உங்க நடுவுல வந்த முதல் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சிங்கிங் கிளாஸ் இருக்கும். ஜென் ஒழுங்காவே பாட மாட்டேங்கிறான். அந்த ஸ்டாஃபா ஜென் கிட்ட ஒழுங்கா பாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் வேற யாரும் இல்ல, ஜென்னோட சிஸ்டர் தான். அந்த கிளாஸ வாவோக்கு ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா பாடிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறப்போ ஹீரோயினா வாவோ கூட வந்து சிரிச்சு பேசிட்டு 2 பேருமே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜென்னா, என்னடா நடக்குதுங்க, இங்க நான் ஒருத்தன் இருக்கேன்டான்ற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். 3 பேருமே ஒன்னா சேர்ந்தே ஸ்கூலுக்கு போறாங்க. அதை பார்த்த எல்லா பொண்ணுங்களுமே ஃபர்ஸ்ட் டைமா இவங்க நடுவுல ஒரு பொண்ணா பார்க்கவே பொறாமையா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினா ரெஸ்ட் ரூம்ல இருக்கா. அங்க 3 பொண்ணுங்க வந்து, இங்க பாரு அவங்க 2 பேருமே எங்களோட ஆளு, அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க. சாக்லேட் செய்யற கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோயினோட நினைப்பு பூராமே அந்த பொண்ணுங்க பேசினதுலயே இருக்கு. ஹருக்காவா ஹீரோயினை கூப்பிட்டு நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹருக்காவா ஹீரோயின் கிட்ட, நாளைக்கு அவுட்டிங் போறோம், நீயும் வரியான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினா ரொம்பவே சந்தோஷமா ஓகேன்றா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அவங்க சொன்ன பிளேஸ்ல வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒரு ஈக்காக்காவை கூட காணோம். என்னன்னு பார்த்தா ஹருக்காவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினை விட்டுட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹருக்காவா, அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், இப்ப வந்தவா அவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டா, எனக்கு அது சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஹருக்கா ஹீரோயின் மேல செம்ம கான்ல இருக்கா. நம்ம ஹீரோயினா சோகமா நடந்து வரா. அங்க வாவோவும் வரான். அவனா ஹீரோயினை பார்த்து, என்னாச்சு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா, அவங்க யாருமே வரல, நான் மறுபடியுமே தனியாயிட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அழுதுட்டு இருக்கா. வாவோவும் சட்டுன்னு அவனோட ஸ்கார்ஃப அவளுக்கு போட்டு விட்டுட்டு அவளை அணைச்சு பிடிச்சுக்கிறான். ஹீரோயினா ரொம்பவே ஃபீல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறா. தேம்பி அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா வாவோட ஸ்கார்ஃப குடுக்கறதுக்காண்டி
அவனோட வீட்டுக்கு வரா. அவனோட அம்மாவா அவனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்க ஜென்னா திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜென்னும் பேசிட்டே நடந்து போறாங்க. அவன் கிட்ட ஹீரோயினா நீ என்ன வாவோட டாகோட ரொம்பவே க்ளோஸா இருக்கன்னு சொல்லும் போது அதுக்கு ஜென்னா அது எங்களோட டாக் தான்றான். அவனா எங்களோட அம்மா அந்த டாக வளர்க்க விடல, அதனாலதான் வாவோ கிட்ட கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினை பார்த்து நீ வாவோவை லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா லவ்லாம் இல்ல, எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஜென் ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஜென்னா ஹீரோயின் கிட்ட என் கூட வெளியில வரியா, எப்பவும் வாவோ தான் என் கூட வருவான், இன்னைக்கு அவனுக்கு உடம்பு முடியல, நீ என் கூட வரியான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினுமே ஓகேங்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கோவிலுக்கு போய் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட விஷ் எல்லாத்தையுமே எழுதி அதை ஒரு பிளேஸ்ல கட்டி விட்டுட்டு ரெண்டு பேருமே ரிட்டர்ன் வராங்க. ரிட்டர்ன் வர்றப்போ ஜென்னா ஹீரோயினை ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போறான். போயிட்டே இருக்கான். விட்டா அந்த நாடு கடந்தே போயிருவான் போல. ஒரு வழியா அந்த பிளேஸுக்குமே வந்துடுறாங்க. அந்த பிளேஸுக்கு வந்தா ஃபுல் சிட்டியோட வியூவே தெரியுது. அதை பார்த்த ஹீரோயினா செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஜென்னை பார்த்து ஹீரோயினா ஹே இரு ஒருவேளை வாவோ எனக்கும் ஹருக்காவுக்கும் நடந்ததா உன்கிட்ட சொன்னது நாடி என்ன ஆறுதல் படுத்த இங்க கூட்டிட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜென்னா வேற பொழப்பில்ல பாரு, உன்னை நான் கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு இங்க வரணும்னு தோணுச்சு அவ்வளவுதான்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த ஸ்னோவ்லயே நடந்து போயிட்டு இருக்கா. ஹீரோவா நீ எங்க போறன்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே ஒண்ணு புரியாம போயிட்டு இருக்கான். அந்த ஸ்னோல ஹீரோயினா சட்டுன்னு பலே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. ஜென்னா ஒருவேளை பைத்தியமானதாடி இங்க வந்தாளா இல்ல இங்க வந்து பைத்தியமாயிட்டாளான்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா விடாம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா. அத ஜென்னும் போட்டோ எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா பொத்துன்னு கீழே விழுந்து போய் கிடக்க ஜென்னா அவகிட்ட வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா நான் எப்பவுமே தனியா இருக்கும் போது இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைமா மனசு விட்டு ஜென் கிட்ட பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்கா. அவங்களும் ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் அங்க ஹருக்கா வர ஹீரோயினும் அவகிட்ட வாலண்டியரா போய் பேசிட்டு இருக்கா. ஆனா ஹருக்காவா ஹீரோயினை சுத்தமா கண்டுக்க மாட்டேங்கிறா. ஹீரோயின் அகைன் போய் அவகிட்ட பேசிட்டு இருக்கா. கானான ஹருக்காவா ஹீரோயினை பார்த்து நீ நல்லவ மாதிரி ஓவராலா ஆக்ட் பண்ணாதே, எனக்கு உன்கிட்ட பேசவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லி கத்தி விட்டுட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போறா. ஜென்னா ஹருக்காவை பார்த்து உனக்கு இப்படி ஒரு முகம் இருக்குது எங்களுக்கு இப்பதான் தெரியும்னு சொல்லும் போது அதை கேட்டு சேடான ஹருக்கா அங்கிருந்து வேகமா ஓடி போறா. அவ பின்னாடியே ஹீரோயின் போகும்போது ஹருக்காவா நான் மோசமானவ தான், என் பின்னாடி எதுக்காண்டி வரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா சிரிச்சுக்கிட்டே நீ இப்படி சொல்றது நாடிலாம் நீ மோசமானவளா ஆயிட மாட்டா, எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும், உன்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா ஹருக்காவை பார்த்து நீ ஒருவேளை ஜென்னை லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹருக்காவா ரொம்பவே ஷாக்கா உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லும் போது ஹீரோயினா அதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே 10 ஊருக்கு எழுதி ஒட்டி இருக்கேன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹருக்காவா இது ஜென்னுக்கு புரிய மாட்டேங்குதே, அவன் எப்ப பாரு வாவோ கூட தான் இருக்கான், ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க, அவங்க நடுவுல எந்த பொண்ணுமே போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட அம்மா ஹீரோனுக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோன் ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அவளோட அம்மாவா என்ன நீ வர வர கியூட் ஆயிட்டே போற, ஒருவேளை லவ் கிவ் ஏதாச்சும் செட் ஆயிடுச்சான்னு சொல்லும் போது ஹீரோயினா அட போமா எப்ப பாரு உனக்கு காமெடி தான்றா. நெக்ஸ்ட் ஹீரோனோட அப்பாவும் வாவோட அம்மாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க. அங்க ஹீரோனோட அம்மாவும் ஹீரோயினும் வராங்க. 4 பேருமே சாப்பிடலான்னு உட்கார்றாங்க. ஆனா வாவோட அம்மாவா ஹீரோனோட அம்மாவை பார்த்த உடனேயே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அந்த டைமா ஹீரோனோட அம்மாவும் ஃபுட் ஆர்டர் பண்றதுக்காண்டி போறாங்க. ஆனா ஹீரோனோட அப்பா கண்ணு பூராமே வாவோட அம்மா மேலதான் இருக்கு. ரொம்பவே சேட் ஆயிடுறாரு. அவரை பார்த்து ஹீரோயினா என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவரை ஏன் உனக்கு இது பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினா நீங்க யார வேணா லவ் பண்ணலாம்ப்பா, அது உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு ஹீரோனோட அப்பா ஹீரோயின் வாவோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பாவா இன்னைக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆயிருந்தா ரொம்பவே சாரின்றாரு. அவரா ஊர்ல இருக்க எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு வாவோட அம்மா கிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சட்டுன்னு போட்டு அடிச்சிடுறாரு. அதை கேட்ட ஹீரோயினும் வாவோவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கு வாவோட அம்மாவா ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட அப்பாவும் வாவோட அம்மாவும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் வாவோவும் ஒரே வீட்டுல அண்ணன் தங்கச்சியா இருக்காங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியா பேசிட்டு ஒரு
ஒரு ஜாலியான ஃபேமிலியாவே மாறிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஜென்னோட வீட்டுக்கு வாவோ வரான். ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. வாவோவா ஜென் கிட்ட இது வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே போதும், இனிமேட்டு என்னோட லைஃப நானே பாத்துக்கிறேன்றான். அதுக்கு ஜென்னா நீ ஏன் இப்பெல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு கோமா கேட்க வாவோவா அவன் கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஹீரோயினும் வாவோவும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்த ஜென்னா வாவோ மேல செம கோவமா இருக்கான். அங்க இருக்க பசங்களா இப்படிதான் புது உறவு வந்தா பழைய உறவை மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு வாவோ பத்தி தப்பா சொல்ல அதை கேட்டு காண்டான ஜென்னா அவங்கள அடிக்க போறான். அதை தடுக்க போன ஹீரோயின் வாயிலேயே தெரியாதனமா பட்டுன்னு ஒரு அடி விழுகுது. நெக்ஸ்ட் ஹீரோயினா நர்சிங் ரூம்ல உட்கார்ந்துருக்கா. அங்க ஜென்னோட சிஸ்டர் வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. ஹீரோயினா அதெல்லாம் பரவாயில்ல, இது ஒரு சின்ன அடிதான்றா. நெக்ஸ்ட் அவங்களா வாவோ பார்த்து நீ ஜென் கூட ஃபைட் பண்ணியான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனும் ஆமாங்கிறான். அவங்களோட சிஸ்டரா அதுக்காண்டி தான் அவன் இவ்ளோ கோவமா சுத்திட்டு இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களா ஜென் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணா, அவனை தப்பா எடுத்துக்காதன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் வாவோ அவன் பேசினது தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஜென்னா ஸ்கூலுக்கு கிளம்பி வரான். அவன் பின்னாடியே வாவோவும் ஹீரோயினும் வராங்க. வாவோவா அவனை பார்த்து என் மனசுல தோணத சொன்ன, உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா ரொம்பவே சாரிங்கிறான். அதுக்கு ஜென்னா என்னோட அக்கா காண்டி தானே இன்னைக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது வாவோவா செம கோவமா உன்னோட பேக கழட்டி ஜென் மேல தூக்கி எறிறான். வாவோவா செம கோவமா நம்மளோட ஃபைட்ல தேவையில்லாம அவங்கள இழுக்காதன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுட்டு போறான். ஜென்னா ஹீரோயின் கிட்ட இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இவன் இவ்ளோ கோவமா போறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அவன் மனசுல இருக்கதா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்னு சொல்லிட்டு போறா. வாவோவா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அவன் கிட்ட ஹீரோயின் வந்து உட்கார அவனா சோகத்துல ஹீரோயின் மேல சாஞ்சுக்கிறான். அவன் எதனால சோகமா இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் டே ஜென்னோட சிஸ்டரை போய் மீட் பண்றா. அவங்க கிட்ட ஹீரோயினா நீங்க வாவோவா லவ் பண்ணீங்க தானேன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்களா எனக்கு அலைன்ஸ் பார்க்க போறாங்க, இந்த டைம்ல இத பத்தி நம்ம பேச வேணான்றாங்க. அது மட்டும் இல்ல என்னோட பியானோ கான்சர்ட் இருக்கு, அதுக்காண்டி மறக்காம வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் டே ஜென்னோட சிஸ்டரோட கான்சர்ட்டுக்கு எல்லாருமே வராங்க. வாவோவா அவங்கள கண் வெட்டாம பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா வாவோக்கு அவங்க மேல அவ்வளோ லவ் இருக்கும். அந்த கான்சர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஜென்னோட அம்மாவா அவங்களோட பொண்ணுக்கு ஒரு பையனை இன்ட்ரோ தராங்க. அவனுமே ஜென்னோட சிஸ்டர் கிட்ட ஒரு பொக்கே கொடுத்து இன்ட்ரோ ஆகுறான். இதெல்லாம் பார்த்தா வாவோவா செம்மையா காண்டாயிட்டு இருக்கான். அங்க வந்து ஜென்னோட சிஸ்டரா இன்னைக்கு என்னோட கான்சர்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வாவோவா அவங்க கிட்ட இருந்து அந்த பொக்கே புடுங்கிட்டு போய் குப்பை தொட்டில போட்டுறான். அதை பார்த்து அவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஜென்னோட அம்மாவா அவளுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அவளை இனி டிஸ்டர்ப் பண்ணாத, எங்களோட வீட்டுக்கே இனி வராதுன்னு சொல்லி கோவமா கத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஜென்னா அவன் என்னோட ஃப்ரெண்ட், அவனுக்கு பிடிச்சதா அவன் பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா வாவோ கிட்ட இப்பவாச்சும் உன் மனசுல இருக்கத வெளிப்படையா சொல்லுன்னு சொல்லும் போது வாவோவும் ஜென்னோட சிஸ்டரை தேடி ஓடி போறான். வாவோவா ஜென்னோட சிஸ்டர் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். ஆனா அவங்க அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. வாவோவா சரி ஓகே உங்களுக்கு பிடிக்கலனா இனிமேட்டு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறான். அவங்களா நில்லு, உன்னை யாரு பிடிக்கலன்னு சொன்னா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், உனக்கும் எனக்கும் நிறையவே ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனாலதான் நான் இவ்வளவு நாளா தயங்கி நின்னேன்றாங்க. ஆனா இப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நீ என் கூட இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு வாவோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்ட வாவோக்கு செம்மையான சந்தோஷம் ஆயிடுது. இங்க ஹருகாவா ஜென் கிட்ட நம்ம ரெண்டு பேருமே டேட் பண்ணலாமான்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்டு ஜென் ஷாக் ஆனானோ இல்லையோ, ஆனா ஹீரோயின் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரியே நின்னுட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கும் ஜென்னை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அவ மனசுக்குள்ள என்னோட லவ் நான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அதுவும் என்னோட கைய விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹருகாவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. ஹருகாவா இந்த வீக்கெண்ட் நாங்க எல்லாருமே அவுட்டிங் போறோம், நீயும் வரியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் அவளா அச்சச்சோ நாங்க எல்லாரும் பேர் பேரா போறோம், ஆனா நீ மட்டும் தனியா இருப்பா, ஒண்ணு பண்ணலாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவனை நான் உனக்கு இன்ட்ரோ தரேன்றா. நெக்ஸ்ட் டே அந்த பையனும் ஹீரோயினும் ஜூல மீட் பண்ணி இன்ட்ரோ ஆகுறாங்க. அந்த பையனா என் பேரு ஹீரோன்னு சொல்லி இன்ட்ரோ ஆயிக்கிறான். அந்த பையனா ஹீரோயின் கிட்ட ஜூல இருக்க அனிமல்ஸ பத்தியே பேசிட்டு இருக்கான். இத வாவும் ஜென்னும் தூரமா இருந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஜென்னோட மைண்ட் வாய்ஸா பேசாம இவனே ஒரு அனிமலா குத்த வச்சு உட்கார்ந்துடலாம் போல இருக்கு, இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற பார்க்க வந்தோம் பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த வீக்கெண்ட் எல்லாருமே அவுட்டிங் போயிருப்பாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குக் பண்ணி
சாப்பிட்டுட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பீச் இருக்குமா, அதை பார்த்து ஹீரோயினா செம்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் வரான். அப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜென்னும் ஹருக்காவும் பேசிட்டு இருக்கத பார்த்த ஹீரோவா, அவங்க செம்மையான பேரா இருக்காங்கல்ல, நம்மளையும் அவங்க இப்படியே பார்த்து சொன்னா செம்மையா இருக்கும்ல அப்படின்றான். அந்த டைம் ஹருக்கா ஜென்னை பிடிச்சு கிஸ் பண்ண அதை பார்த்த ஹீரோயினா செம்மையா ஃபீல் ஆயிடுறா. அவளால ஜென் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கத ஏத்துக்கவே முடியல. இங்க ஜென் கிட்ட ஹருக்காவா ஹீரோயினும் ஹீரோவும் எப்படிப்பட்ட பேர்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜென்னா, எனக்கு என்னமோ ஹீரோக்கு அனிமல்ஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன், போயும் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு ஹீரோயினை ஜூக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹருக்காவா, உனக்கு எப்படி அவங்க ஜூக்கு போனது தெரியும்னு சொல்லும் போது அதுக்கு ஜென்னா, நானும் வாவும் தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போனமே அப்படின்றான். ஹருக்காவா, அப்ப இதுக்காண்டி தான் அன்னைக்கு நம்ம மீட் பண்றத கூட நீ கேன்சல் பண்ணியான்னு சொல்லும் போது அதுக்கு ஜென்னும் ஆமான்ட்டு போறான். அதை கேட்ட ஹருக்கா ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. இங்க எல்லாருமே குக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் வர அவன் கிட்ட எங்க ஹீரோன்னு சொல்லி கேட்க அதுக்கு நான் ஹீரோயினை விட்டுட்டு எங்கேயோ தனியா ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஜென்னா, ஒரு பொண்ணை எப்படி நீ தனியா விட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுமே ஹீரோயினை தேடி ஓடி போறான். வாவும் ஜென்னும் ஹீரோயினை தேடி தனித்தனியா ஓடி போறாங்க. இங்க ஹீரோயினா காட்டுக்குள்ள தனியா உட்கார்ந்துருக்கா. அவ போன் எடுத்து பார்த்தா அதுல சிக்னலே இல்ல, அப்படியே சோகமா உட்கார்ந்துருக்கா. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஹருக்காவும் ஜென்னும் கிஸ் பண்ணிக்கிட்டதான் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஜென்னுமே ஹீரோயினை தேடி வரான். ஒரு வழியா ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். ஆனா ஹீரோயின் ஓடி வர்றப்போ விழுந்தது நாடி அவ கால்ல அடிபட்டிருக்கும். அவளால சுத்தமா நடக்க முடியல. அதை பார்த்த ஜென்னா அவ கிட்ட வந்து உப்பு மூட்டை ஏறுன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ரொம்பவே தயங்குறா. அதுக்கப்புறம் ஜென் சொல்றது நாடி அவன் மேல ஏறிக்கிறா. அவனுமே ஹீரோயினை தூக்கிட்டு போறான். ஆனா ஹீரோயினோட கண்ணு பூராமே அவன் மேலதான் இருக்கு. இப்பதான் தெரியுது ஹீரோயினுக்கு அவன் மேல அவ்வளவு லவ் இருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒரு பிளேஸ்ல தனியா உட்கார்ந்துருக்கா. அவ கிட்ட வாவ வந்து இப்போ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அங்க வந்து ஜென்னா ஹீரோயின் கிட்ட ஒரு கம்பி மத்தாப்ப கொடுத்து ரெண்டு பேருமே அதை கொளுத்தி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அத வாவ வேற போட்டோ எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. ஹீரோயினா அவன் கிட்ட நேத்து நடந்ததுக்கு ரொம்பவே சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. அவனா ஹீரோயின் கிட்ட, நேத்து பார்த்ததுல எனக்கு ஒண்ணு தோணுச்சு, ஒருவேளை உனக்கு ஜென் மேல ஏதாச்சும் லவ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவ கிட்ட ஹீரோவா, உனக்கு அவன் மேல லவ் இருந்தா அவன் கிட்ட ஓப்பனா சொல்லிடு, யாருக்காண்டியும் உன்னோட லவ் விட்டுறாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறான். நெக்ஸ்ட் டே வாவும் ஜென்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாவோவா ஜென் கிட்ட, உனக்கு ஹருக்கா கிட்ட என்ன பிடிக்கும்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜென்னா, அவ எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுறா, நல்லா குக் பண்றா, ஆத்தாடி இதுக்கு மேல ஒரு பாயிண்ட் தெரியலையே அப்படின்ற மாதிரியே முடிச்சிட்டு இருக்கான். அவனா வாவோ கிட்ட, என்னோட சிஸ்டர் கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லும் போது வாவோவா எனக்கு அவங்க கிட்ட எல்லாமே பிடிக்கும்ன்றான். நெக்ஸ்ட் ஜென்னா பாஸ்கெட் பால் ஆடிட்டு இருக்கான். ஆனா அவனால ஒழுங்காவே போக்கஸ் பண்ண முடியல. அவன் மனசுக்குள்ளேயே எதையோ போட்டு குழப்பிட்டு இருக்கான். அந்த பிளேஸுக்கு ஹருக்காவும் வர அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹருக்காவா அவன் கிட்ட, நேத்து என்ன பிடிச்சுதான் என் கூட அவுட்டிங் வந்தியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜென்னா அவகிட்ட, எனக்கு இப்பதான் புரியுது, நான் உன்னை லவ் பண்ணவே இல்ல, நம்ம எப்பவும் போலவே ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலான்றான். அதுக்கு ஹருக்காவா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டு கிளம்பி போறா. நெக்ஸ்ட் ஹருக்காவா ஹீரோயினை போய் மீட் பண்றா. ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹருக்காவா ஜென் என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹருக்காவா ஹீரோயின் கிட்ட, ஹீரோ எனக்கு மெசேஜ் பண்ணா, நீ யாரையோ லவ் பண்றியாமே, யார் அதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயினா, நான் ஜென்னை தான் லவ் பண்றேன்னு சொல்லி போட்டு உடைச்சிடுறா. அதை கேட்டு சேடான ஹருக்கா அங்கிருந்து ஓடி போக ஹீரோயினும் அவ பின்னாடியே ஓடி போறா. அவகிட்ட ஹீரோயினா, இதை நான் உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கவே இல்லை, என்னோட லவ்வையே நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன்றா. நீ எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் உண்மையான ஃப்ரெண்டு, என்னால உன்னை மிஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளை போய் ஹக் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஜென்னு ஹீரோயினும் மீட் பண்றாங்க. ஜென்னா எங்க நம்மள வர சொல்லிட்டு யாரையுமே காணோம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா, நான் தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. ஜென்னுக்கா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினா ஜென் கிட்ட, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. ஜென்னா ஹீரோயின் கிட்ட, ஹீரோவா பிரேக்கப் பண்ணிட்டேன், அவன் பிளேஸுக்கு என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னு ப்ரப்போஸ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. அவன் கிட்ட, நான் லவ் பண்ற லாஸ்ட் பர்சன் நீயா தான் இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே ஓடி போறா. ரெண்டு பேருமே பேசிக்கிறதே இல்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜென்னுக்குமே ஹீரோனை விட்டு பிரிஞ்ச அந்த வலி தெரிய
முடிய ஆரம்பிக்குது. இங்க ஹீரோயினும் ஜென்னோட ஞாபகங்கள் இனிமேட்டு நமக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட போட்டோஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினும் அவளோட அம்மாவும் மீட் பண்றாங்க. அவங்க அம்மாவா இப்ப எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் தனியா தான் இருக்கேன், என் கூட டோக்கியோக்கு நீயும் வரியான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா எல்லார்கிட்டயுமே நான் ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட அப்பா வாவோட அம்மா எல்லார்கிட்டயுமே ஹீரோயினா நான் மறுபடியுமே டோக்கியோக்கு போறேன், என்னோட அம்மா கூடயே நான் ஸ்டே பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினா போகாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவ எடுத்த டிசிஷன்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவ திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்த வாவோவா அவகிட்ட நீ போறத ஜென் கிட்ட சொன்னியா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா நான் இந்த ஊரை விட்டே போறது எல்லாத்தையுமே மறந்து ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணதா, அதெல்லாம் விடு, இவ்வளவு நாளா நீ என் கூட இருந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஜென் கிட்ட ஜூனியர் பொண்ணுங்க நம்பர் கேட்டு துரத்திட்டு இருக்காங்க. ஓடி வர்றப்போ ஜென்னா ஹீரோயினை மீட் பண்றான். அவன் கிட்ட ஹீரோயினா சொல்லலான்னு வரா. அதுக்குள்ள அந்த பொண்ணுங்க மறுபடியும் வர, எங்கடா இங்க இருந்தவனை காணோன்ற அளவுக்கு ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். நெக்ஸ்ட் கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சு ஃபேர்வெல் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ டோக்கியோ போறத பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹருக்காவா நீ போறத ஜென் கிட்ட சொன்னியா இல்லையான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயினா இல்லங்கிறா. ஹருக்காவா ஹீரோயின் கிட்ட நீ எப்பதான் உன்னோட ப்ராப்ளத்தை பார்த்து இப்படி ஓடி ஒளிறத நிறுத்த போற, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டு உன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பாருன்றா. இங்க ஜென்னா வாவோட வீட்டுக்கு வந்திருப்பான். அவன் கிட்ட எந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். வாவோவா அவனை பார்த்து அட லூசு பயலே, உன்னோட வாழ்க்கையே போக போகுது, நீங்க ரொம்பவே கூலா உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ஜென்னுக்கு ஒண்ணுமா புரியல. அப்பதான் வாவோ ஹீரோயின் ஊருக்கு போறத ஜென் கிட்ட சொல்லிட்டு அவன் கிட்ட இப்பவாச்சும் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு ட்ரூவா இருன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல நம்ம கூடவே இருந்தவ இப்ப போக போறா, அவ இல்லாம நீ இருந்துடுவியான்னு சொல்லி கேட்க ஜென்னா வேகமா ஹீரோனோட ரூம போய் பாக்குறான். அவ திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சிருப்பா. இங்க ஹருக்காவா ஹீரோயின் கிட்ட நீயும் ஜென்னு உட்கார்ந்து பேசி இந்த ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோனுக்கு ஜென் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ இப்பெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அந்த டான்ஸ் ஆடுற பிக்க அவளுக்கு போட்டு விட்டுருப்பான். அதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் ஆயிட்டு இருக்கப்போ ஹீரோயின் கிட்ட ஹருக்காவா உன்னோட லவ் அவன் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோனை அனுப்பி வைக்க ஹீரோயினும் வேகமா அவனை தேடி ஓடி போறா. ஜென் ஹீரோனை கூட்டிட்டு போன அந்த பிளேஸுக்கு ஹீரோயின் வேகமா ஓடி வந்து பார்த்தா அங்க ஜென்னை காணோம். அவ ஜென்னை அங்க தேடிட்டு இருக்கப்போ கரெக்டா ஜென்னும் அங்க வந்து ஹீரோனை பார்த்து நீ போறத என்கிட்ட ஏன் சொல்லலன்னு சொல்லும் போது ஹீரோனும் அவன் கிட்ட சாரின்றா. அவகிட்ட ஹீரோவா நீ எதுக்கு போகணும்னு சொல்லும் போது ஹீரோயினா நான் என்னோட ட்ரீமை தேடி போறேன்னு சொல்ல அதுக்கு ஜென்னா அப்ப நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போறியான்னு சொல்லி கேக்குறான். அவளை பார்த்து ஹீரோவா நானும் டோக்கியோலயே வந்து காலேஜ் படிச்சா நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம்ல அப்படின்றான். அதை கேட்ட ஹீரோயினா அப்படியே சந்தோஷம் கலந்த அந்த ஷாக்கிலேயே உறைஞ்சு போய் நிக்கிறா. ஜென்னா அவளை பார்த்து நீ இல்லாத இந்த லைஃபே எனக்கு ரொம்பவே போரிங்கா இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஹீரோயினா எனக்கும் தான்றா. ஜென்னா அவகிட்ட வந்து என் கூடயே இருன்னு சொல்லும் போது ஹீரோயினும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு பூமு மாடு மாதிரி மண்டைய ஆட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜென்னா அவளை கிஸ் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் கிட்ட ஹீரோயினா இப்ப எனக்கு என்னமோ படத்துல ஆக்ட் பண்ற ஹீரோயின் மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல அதுக்கு ஜென்னா நீ எப்பவுமே என்னோட ஹீரோயின் தான் சொல்லிட்டு அகைன் அவளை கிஸ் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழியா ரெண்டு பேருமே அவங்களோட லவ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.